ஜனநாயகனோட ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து எந்த ஒரு ஆக்ஷன் நடக்காமல் இருக்குன்னு பார்த்தா சிபிஎஃப்சி பார்த்தீங்கன்னா அடி எடுத்து வச்சிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பீல் ரைட் போட்டிருக்காங்க. அது என்னன்னா அவங்களோட வாதத்தை கேட்காம பார்த்தீங்கன்னா ஜனநாயகனுக்கு எந்த ஒரு தீர்ப்பும் தரக்கூடாதுன்றதை பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்ட்ரிக்டாக பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் போகிறதுக்கு முன்னாடி முந்திகின்னு பார்த்தீங்கன்னா சிபிஎஃப்சி பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து அப்பீலுக்கு போயிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு அப்பீல் போனதுனால பார்த்தீங்கன்னா இப்போ ஜனநாயகன் வந்து போனாலுமே பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் ஆர்டரை வச்சு போனாலுமே பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து சிபிஎஃப்சி வந்தால் மட்டுமே தான் அந்த ஆர்டரை எடுப்பாங்க. 2 பேர் சைடு பத்தி வாதத்தை கேட்பாங்க. ஆர்டர் ஜட்ஜ்மெண்ட் இதனால பாஸ் பண்ணுவாங்க. சிஎஃப்சி பார்த்தீங்கன்னா சும்மாவே இருக்காம பார்த்தீங்கன்னா ஒரு மூமெண்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே இழுத்துருந்தா போகணும்னு நினைக்கிறேன். என்ன நடக்குதுன்றதை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். சில ரூமர்ஸ்லாம் வந்து ஜனநாயகன் வந்து இதில் ஓடிடியில் வரும். ஜனநாயகன் பார்த்தீங்கன்னா February 12, 14 வரப்போகுது. இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ரூமர்ஸ் தான். ஸோ இன்சைடில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது. கேவியனுக்கும் சிஎஃப்சிக்கு தான் வெளிச்சம். ஸோ ஜனநாயகன் படம் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி வருமா இல்லை எலெக்ஷனுக்கு பின்னாடி வருமா என்னச்சு கமெண்ட்டில் போடுங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்தால் உங்களுக்கு நல்லா இருக்குமா இல்லை எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்க மாட்டேது. அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக்கை போட்டு வச்சுக்கோங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.